பிரபல தமிழ் நடிகை கஸ்தூரி திடீரென்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இது பற்றி விரிவான செய்தியை தற்பொழுது காணலாம். நடிகை கஸ்தூரி சென்னையில் பிறந்து வளர்ந்த அவர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்வாகினார். அவருக்கு இப்போது 50 வயது ஆகுகிறது. இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றனர். இவருடைய கணவர் ரவிக்குமார் அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 1991ஆம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தா உன் கோவிலிலே என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகினார். தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி படங்களிலும் நடித்து புகழ்பெற்றவர்தான் கஸ்தூரி. கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசி வந்த நடிகர் கஸ்தூரி தற்பொழுது நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டார். ஏற்கனவே நடிகை குஷ்பு, நடிகை சரத்குமார், விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த நிலையில் தற்பொழுது நடிகை கஸ்தூரியும் பாஜகவில் இணைந்த நிகழ்வு முக்கிய அரசியல் களமாகவும் பார்க்கப்படுகிறது. சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் நடிகை கஸ்தூரி அவ்வப்போது அரசியல் ரீதியாக குரல் கொடுத்தும் வருகிறார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்தும் அவர் தனது கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார். நடிகை கஸ்தூரியை திமுகவினர் அடிக்கடி சமூக வலைதளங்களில் எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் திடீரென்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறும்பொழுது 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரம், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றும் உயிர் வாழ்வதற்கு கூட வாய்ப்பில்லாத சூழல் இங்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சமீப காலமாக நடந்த சம்பவங்கள் எனக்கு கோபத்தை அதிகரித்துக் கொண்டே வந்ததாகவும் கூறியிருக்கிறார். அரசியல் ரீதியாக நான் குரல் கொடுக்கும் பொழுது திமுகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினரிடம் இருந்து எனக்கு எதிர்ப்பலைகள் உருவானதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக என்னை சங்கி என்றும் விமர்சித்தார்கள். என்னை சங்கி என்று சொல்ல சொல்ல திமுக எதிரி பாஜக தான் என்று என் தலையில் அவர்கள் ஏற்றிவிட்டார்கள். அதனால் தான் நயினார் நாகேந்திரனை சந்தித்து மக்கள் பணியை சுதந்திரமாக செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதற்கு அவர்கள் இதைதானே நாங்கள் பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றும் கூறினர். எங்களின் சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. நான் அரசியல் செய்யக்கூடாது என்று இருந்தேன். ஆனால் எனக்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள். என்னை போன்று கட்சி சாயம் இல்லாமல் இயங்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் இவர்கள் கட்சி சாயம் பூசிவிடுகிறார்கள். இதனால் அந்த பெயரை பெருமையாகவே சுமந்து விடலாம் என்று நினைத்து பாஜகவில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவரது செயல்பாடுகளுக்கும் ஆதரவாகவும் ஒரு குடிமகளாக ஏதாவது ஒரு வகையில் பாஜகவிற்கு அணில் மாதிரி பணியாற்ற வேண்டும் என்று தோன்றியது. இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த நடிகர் கஸ்தூரிக்கு தேர்தல் பணிக்குழு சம்பந்தமாக பதவி வழங்கப்படும் என தெரிய வருகிறது.